இந்தியாவின் புகழ்பெற்ற கேரள வானியல் மற்றும் கணித பள்ளியை சேர்ந்த ஒரு மாபெரும் கணிதவியலாளரும் வானவியலாளருமான நீலகண்ட சோமயாஜி அவர்களை பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். நீலகண்ட சோமயாஜி அவர்கள் 1444 ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் 1544 வரை சுமார் 100 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். இவர் கேளல்லூர் சோமாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் கேரளா மாநிலத்தில் பிறந்துள்ளார். பொதுவாண்டு 1501 எழுதி முடிக்கப்பட்ட தந்திர சங்கிரகா என்ற வானியல் ஆய்வு நூல் இவரின் மிக முக்கிய படைப்பாக கருதப்படுகிறது. இதில் கிரகங்களின் அட்சரேகைகள் மற்றும் இயக்கங்கள் பற்றின துல்லியமான கணக்கீடுகள் உள்ளன. ஆரியப்பட்டிய பாஷ்யம் என்ற நூலானது புகழ்பெற்ற வானியலாளர் ஆரியப்பட்டரின் ஆரியப்பட்டியம் நூலுக்கு இவர் எழுதிய விரிவான விளக்க உரையாகும். கிரக பரிக்சக்ரமா என்ற நூலானது அக்கால கருவிகளை கொண்டு வானியல் அவதானிப்புகளை மேற்கொள்வதற்கான ஒரு கையேடாக அமைந்தது. முக்கோணவியல் சார்புகளான சைன், கொசைன் மற்றும் ஆர்க்டேஞ்சென்ட் ஆகியவற்றின் முடிவில தொடர் விரிவாக்கங்களை விளக்கியுள்ளார் நீலகண்ட சோமயாஜி அவர்கள். மாதவரின் தொடரினை மேம்படுத்தி பை மதிப்பை 9 தசம இடங்கள் வரை துல்லியமாக கணக்கிட்டார். புதன் மற்றும் வெள்ளி போன்ற உட்புற கோள்களின் மைய சமன்பாட்டை முந்தைய மாதிரிகளை விட மிக துல்லியமாக மாற்றியமைத்தார் நீலகண்ட சோமயாஜி அவர்கள். கேரள வானியல் மற்றும் கணித பள்ளியை சேர்ந்த ஒரு மாபெரும் கணிதவியலாளரும் வானவியலாளருமான நீலகண்ட சோமயாஜி அவர்களை பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.